இந்த மண்ணரிப்புனால உங்களோட வேலையெல்லாம் என்ன பாதிப்பாயிருக்கு? மண்ணரிப்பு வரதுனால கிராமத்துக்கு அதனால் கவர்மெண்ட்டை சொல்லி இந்த அரிப்புக்காக இந்த கல் போட்டு இந்த அரிப்பு வரதுனால கழுத்துக்காக கல்லை போட்டதுனால கடலில் தள்ளி போயிடும். இந்த கல் போடுறதுனால கிராமமே பாதிப்பு. இன்னும் பக்கத்தில் வா. இப்போ பிடிச்ச 2024 சைக்ளோன் வந்துச்சு பெண்கள், அதனால உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது பாதிப்பு? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சைக்கோலாம் இங்கே அதுக்கு அந்த அளவுக்கு பயிர் பாதிப்பெல்லாம் புயல் சொல்கிறீங்களா? புயல் வந்தால் பாதிப்பு தான். மீனவருக்கு புயல் வந்தால் பாதிப்பு. புயல் வரும்போது கோயிலுக்கு போக முடியாது. கோயிலுக்கு போகும்போது போகலன்னு சொன்னாங்க நம்ம ஜீவனம் பண்ணுறதுக்கு காசு கிடைக்காது. அப்போ ரொம்ப வறுமையில் இருக்கும். சரியா? இன்னும் உள்ளவா. முதல்ல வந்திருந்தாக்கா முதல்ல புயல் தான் அதிகம் இருக்கும். புயல் போயிருக்கு. அந்த காலத்தில் உள்ள புயல் இப்போ இல்லை, இப்போ கம்மி. சுனாமிக்கு பிறகு அது போல் கிடையாது. சுனாமிக்கு முன்னே புயல் அதிகமான புயல், வேகமான புயல்லாம் இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு மாற்றங்கள் உண்டாயிருக்கு. சுனாமிக்கு பிறகு மாற்றங்கள் உண்டாயிருக்கு. சுனாமிக்கு உள்ளதும் சுனாமிக்கு பிறகும் மாற்றங்கள் உண்டாயிருக்கு. தேங்க்யூ சொல்லுங்கள்.